அவரே கைவிடப்பட்டு தேவனால் சபிக்கப்பட்டு மரித்தாரு. அந்த சிலுவை உபதேசத்தை கேட்டு நீங்க எப்படி நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு இந்த உலகம் ஒரு பைத்தியத்துல கேலி பண்ணுகிறது. ஆனா பைத்தியமாக தோன்றுகிறதுல தான் தேவ ஞானம் விளங்குகிறது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அப்ப இயேசுதான் நமக்கு தேவ பலனா இருக்கிறார், தேவ ஞானமாய் இருக்கிறார். இந்த உலகம் நம்மை பைத்தியம் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த பைத்தியமாக தோன்றுகிற இந்த சிலுவை உபதேசத்தின் மூலமாக தான் தேவன் நம்மை ரட்சிக்கிறார், பலப்படுத்துகிறார். அந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உங்களை உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப அற்பமாய் எண்ணப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம், பைத்தியக்காரர்களை போல இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால தான் அவர் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறார், நம்மை ரட்சிக்கிறார். அப்ப இந்த சிலுவையின் மூலமா நமக்கு ஒரு தேவ பலன், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலனாக, நம்முடைய மீட்பாக, ரட்சிப்பாக, நம்முடைய ஞானமாக இருக்கிறார்.